வெல்கம் யூ ஆல் டு ஃபுட் டெக் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணுங்க டைரக்டா. ஸோ நம்ம ஃபுட் டெக் அகாடமி பிரசென்ட் பண்ற பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸோட நோட்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ என்ன செமஸ்டருக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா செமஸ்டர் 5க்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செமஸ்டர் 5ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா 4 பேப்பர் அண்ட் எலெக்டிவ் பேப்பர் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ கோர் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் இன் லைஃப் சைக்கிள் பேப்பர் நமக்கு பிரசென்ட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் நியூட்ரிஷன் நமக்கு பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ நியூட்ரிஷன் இன் லைஃப் சைக்கிளோட பிராக்டிக்கல், பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷனோட எலெக்டிவ் பேப்பர் 1 அண்ட் எலெக்டிவ் பேப்பர் 2ல பேசிக் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி, பேக்கரி சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் வந்து பர் வீக்குக்கு யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். அதோட கிரெடிட்ஸும் உங்களோட பாயிண்ட்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம குயிக்கா நோட்ஸ்க்கு போயிடலாமா? ஓகே. சோ இப்ப நம்ம செமஸ்டர் 5ல பாத்தீங்க அப்படின்னா சோ மேஜர் வந்து நமக்கு மேஜர் கோர்ஸ் 4. சோ பேப்பர் வந்து நியூட்ரிஷன் இன் லைஃப் சைக்கிள் தான். சோ தியரி பாக்குறப்போ இது வந்து தியரி பேப்பர் 5 ஹவர்ஸ் வந்து பர் வீக்குக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்ல நம்ம வந்து லேர்ன் பண்றதுல அவுட்கம்ஸ் இதுல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து டு அப்ளை நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் டு ஹியூமன் ஹெல்த் அக்ராஸ் த லைஃப் ஸ்பேன். அதாவது ஹியூமனோட நியூட்ரிஷன் பத்தி நம்ம என்ன பண்ணணும், த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேனை நம்ம இதுல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஹியூமனுக்கு டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ்ல எவ்வளவு நீட் அப்படின்றதையும் நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இதுல நமக்கு பாக்குறப்போ சோ கம்பேர் அண்ட் நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், ஸோ ஹியூமனோட நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் அதோட கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டீம் ஒர்க்கா நீங்க இதை லேர்ன் பண்றப்போ உங்க ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நியூட்ரிஷனல் டிசீஸ் டாபிக்ஸே நீங்க என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ அண்ட் தென் ஃபார்முலேட் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுல லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ டயட்ரி இன்டர்வென்ஷன், ஸோ வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எப்படி அட்ரஸ் பண்ணணும், ஸோ அதை எப்படி நம்ம வந்து அக்கார்டிங் டு ஹெல்த் நீட் வச்சு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அண்ட் ஏஜ் அண்ட் டெவலப்மெண்ட் டிசீஸ் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா இந்த பேப்பர்ல நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகே ஃபைன். சோ இப்போ இந்த பேப்பரை நம்ம இன்னும் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நம்ம யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நியூட்ரிஷன் மெனு பிளானிங்ல அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும். பிளானிங் அ பேலன்ஸ் டயட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட். சோ இந்த மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 1ல கொடுத்திருக்காங்க. த்ரூ நியூட்ரிஷன் இன் பிரெக்னன்சி கொடுத்திருப்பாங்க, நியூட்ரிஷன் இன் லாக்டேஷனும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு டாபிக்ல பிரசென்ட் ஆயிருக்கு இல்லையா மெனு பிளானிங். இந்த மெனு பிளானிங் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தலாம். சோ டெஃபினேஷன் ஆஃப் மெனு பிளானிங். சோ மெனு பிளானிங்கோட டெஃபினேஷன் என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அ மீல். ஒரு மீலை நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்கனைஸ் பண்ண போறோம் ஹெட் ஆஃப் டைம். சோ டைம்ல ஆர்கனைஸ் பண்ணணும். சோ இந்த மீல் பாக்குறப்போ நமக்கு நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணணும்னா ஃபுல்ஃபில் பண்ணணும். இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். கல்ச்சுரல் வேல்யூஸை நீங்க கன்சிடர் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கல் லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சோ எக்கனாமிக்கல் லிமிடேஷன்ஸையும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க மேஜரா பாக்குற மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு என்ன அவைலபிள் சோர்சஸ் இருக்குன்றத வச்சுதான் நீங்க மெனு பிளான் பண்ண போறீங்க. சோ இது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்டெப். சோ பேலன்ஸ்டு டயட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அண்ட் குரூப்ஸுக்கு அட் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜ்ல நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். சோ இதுதான் டெஃபினேஷன். மெனு பிளான் பண்றப்போ நம்ம இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மெனு பிளான் வந்து பிளான் பண்ணணும். ஓகே. இந்த மெனு பிளானோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீலக்ஷ்மி போர்ட்ல 2014 டயட்டெட்டிக்ஸ்ல நமக்கு பிரசென்ட் ஆயிருக்கும். சோ என்ன சொல்றாங்க இந்த ஆத்தர் அப்படின்னா மெனு பிளான் இன்வால்வ்ஸ் த தாட்ஃபுல் செலக்ஷன் ஆஃப் ஃபுட் to create nutritionally adequate and well balanced meal.
that are acceptable, affordable and practical. So எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு ப்ராசஸா இருக்கணும் நம்ம ஃபுட்டை செலக்ட் பண்றப்போ. ஸோ அந்த ஃபுட் வந்து நியூட்ரிஷனலா நமக்கு அடிக்குவேட்டாவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் வெல் பேலன்ஸ்டு மீலாவும் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா அது இருக்கணும். நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியணும், அஃபோர்டபிள். ஸோ அதனால அதை நம்ம பே பண்ணி நம்ம அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அது பிராக்டிக்கலா நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி இருக்கணும். சோ இந்த டெஃபினேஷனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டயட்டெட்டிக்ஸ் புக்ல ஸ்ரீலக்ஷ்மி B-ல 2014 பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு டெஃபினேஷன். சோ இதை வந்து இந்த டெஃபினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆத்தரோட டெஃபினேஷன். இதை நீங்க சேஞ்ச் பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மீல் பிளானிங் கேட்கறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா இதை நீங்க கோட் பண்ணி இந்த டெஃபினேஷனை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மீல் பிளானிங். சோ மீல் பிளான்ல என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இதை வந்து நம்ம எந்த புக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2004 and 15. சோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த பேப்பர்ல பின்னாடியே நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த புக்ல இருந்து தான் நம்ம சுமதி ஆர் அண்ட் பேட்லாட்ல இருந்து தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். சோ கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் பாக்குறப்போ இதுல கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டு மீட் நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவே அதுதான் ஒரு மீல நம்ம பிளான் பண்றப்போ. சோ அந்த மீல் பிளான் வந்து எதை நமக்கு என்ஷூர் பண்ணணும்னா, RDA ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் நமக்கு என்ன பண்ணணும்னா என்ஷூர் பண்ணணும் அந்த டயட். சோ எனர்ஜி, மேக்ரோநியூட்ரியன்ட்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ட் அப்படின்னா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் கன்சிடர் பண்ணிக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரிவென்ட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அண்ட் கிரானிக் டிசீஸ். சோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் கிரானிக் டிசீஸையும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிவென்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் டு ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ ஹெல்த்தியாவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அது பாக்குறப்ப நமக்கு ஒரு வெல்பீயிங் ஸ்டேட்டஸ்லயும் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும் நம்ம பிளான் பண்ற மீல். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மீல் நமக்கு ஒரு நார்மல் growth சப்போர்ட் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரனோட டெவலப்மெண்ட், பிரெக்னன்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆஸ் வெல் அஸ் லாக்டேஷன் அண்ட் மெயின்டைன் ஹெல்த் இன் ஓல்ட் ஏஜ். இந்த எல்லா கிரைட்டீரியாலையும் நம்ம பிளான் பண்ற மீல் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலா இருக்கிற growthக்கு, சில்ட்ரனோட டெவலப்மெண்ட்டுக்கு, பிரெக்னன்சில, லாக்டேஷன்ல சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு ஒரு ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மளோட மீல் பிளான் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரைட்டீரியா நம்ம பாக்குறப்போ, அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பாக்குறப்போ நமக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, சோ மெயின்டைன் வெரைட்டி அண்ட் பேலட்டபிலிட்டி. சோ அது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் நமக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சோ இன்க்ளூடிங் டைவர்ஸ் ஃபுட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர். சோ அவங்கவுங்க டிவர்சிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கலர் அண்ட் டெக்ஸ்டர், ஃபிளேவர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். குக்கிங் மெத்தடையும் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்படி பண்றப்பதான் அவங்களுக்கு ஒரு ஆப்படைஸ் ஆகும். சோ சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டிமுலேட் பண்ண முடியும். சோ அப்ப மீல் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்டரியா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மீலை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. சோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டு இண்டிவிஜுவல் நீட்ஸ். ஒரு இண்டிவிஜுவலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது கரெக்டா சூட் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சோ அவங்க ஏஜ் கன்சிடர் பண்ணணும், ஜெண்டர், ஆக்டிவிட்டி லெவல் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல கன்சிடர் பண்ணிருக்கணும். சோ தென் அவங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்க கன்சிடர் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் அவங்களோட கல்ச்சரல் ஃபுட் ஹேபிட்ஸை இம்பார்ட்டன்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். சோ அப்படி பார்த்து மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு மீல் உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, டு என்ஷூர் த எக்கனாமிக்கல் மீல். சோ எக்கனாமிக்கல் மீல் பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அது ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீல் நம்ம பிளான் பண்றோம்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சோ சீசனல் ஃபுட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். சோ லொக்காலிட்டியில அவங்களுக்கு அவைலபிளா இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அதை அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை மெயினா நீங்க கன்சிடர் பண்ணி தான் உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸை நீங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கணும். பட் அப்படி பண்றப்போ நியூட்ரிஷன்ல நீங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? காம்ப்ரமைஸ் இல்லாம நீங்க வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும். சோ டு சேவ் டைம் அண்ட் ரிசோர்சஸ் சேவ் பண்ற மாதிரி சோ எஃபெக்டிவா பிளான் பண்ணி ஒரு பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். சோ லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன் இல்லைன்னா வேஸ்டேஜ் ஆஃப் வந்து நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். டு ஃபெசிலிட்டேட் த தெரபெட்டிக் கோல். சோ தெரபெட்டிக் கோல்ல நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க இல்ல ஹெல்த் சென்டரா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மீல் பிளான் பண்ணணும். சோ அப்படி பண்ணனா மட்டும்தான் சில கண்டிஷன்ஸை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக்கா இருக்கட்டும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸா இருக்கட்டும், இல்ல ரீனல் டிசார்டரா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வர கண்டிஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ பிளானிங் balanced diet. So இதோட definition பார்த்தோம் அப்படின்னா the balanced diet is one that supplies all the essential nutrient in appropriate amount and proportion to maintain health and vitality. So இத வந்து சந்தா அண்ட் மாத்தூர் 2015 நம்ம புக் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து எப்படி இருக்கணும்னா எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ட்டையும் அப்ராப்ரியேட் அமௌண்ட்ல வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ப்ரொபோர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இவங்க பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட் நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் சயின்டிபிக் பிரின்சிபலா அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அது மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா அடிக்வேட் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணணும், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், ஃபைபர், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டை கன்சிடர் பண்ணலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் டு பிளான் அ பேலன்ஸ்டு டயட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சஸ் த நியூட்ரிஷனல் நீட். ஸோ அவங்க நியூட்ரிஷனல் நீடை நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அவங்க ஏஜை வச்சு ஜெண்டர் அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல மெயினா கன்சிடர் பண்ணும். அவங்க செடென்ட்ரியா, மாடரேட்டா, ஹெவி ஒர்க்கர்ஸா நீங்க பார்க்கணும். அவங்களோட பிசியோலாஜிக்கல் கண்டிஷன் பார்க்கணும். அவங்க பிரெக்னன்சில இருக்காங்களா, லாக்டேஷன்ல இருக்காங்களா, இல்ல சம் கைண்ட் ஆஃப் இல்னஸ் அவங்களுக்கு இருக்கா நீங்க பார்த்துதான் ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த டெய்லி எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ட் ரெக்யர்மெண்ட். ஸோ ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ரெக்கமெண்ட் பண்ற ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் RDA அது மெட் பண்ற மாதிரி நமக்கு இருக்கணும். சோ எல்லா ஃபுட் குரூப்ஸ்ல இருந்தும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் யூஸ் எனர்ஜி அண்ட் கார்போஹைட்ரேட். ஸோ பல்சஸ் அண்ட் லெகிம்ஸ்க்கு போறப்போ ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கும். அனிமல் அண்ட் மில்க் ஃபுட்ஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் வைட்டமின் B12 வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைபர், வைட்டமின் A அண்ட் வைட்டமின் C, ஃபோலேட் வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபேட் அண்ட் ஆயில் நீங்க கன்சிடர் பண்றப்ப எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு லியோனிக் ஆசிட்ஸ் எல்லாமே அதுல ப்ரொவைட் ஆகணும். தென் ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் அங்க இருக்கா அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். தென் சுகர் அண்ட் ஜாகரி நம்ம எடுக்கிறப்போ குவிக் எனர்ஜியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அயன் வந்து நீங்க எடுக்கிறது, அதாவது ஜாகரி எடுக்கிறப்போ அயன் கன்சிடரேஷனை நீங்க வந்து மைண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி வந்து ஒரு மீலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா த்ரூ அவுட் த டேக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மேஜர் மீல் நீங்க கொடுக்கணும், பிளஸ் 1 or 2 ஸ்நாக்ஸ் வந்து நீங்க அதுல ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறப்பதான் நம்மளால ஒரு எனர்ஜி பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் ஓவர் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஓவர் ஈட்டிங்கை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ கன்சிடர் த போர்ஷன் சைஸ் அண்ட் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச். 5th பாயிண்ட். ஸோ அப்படி நம்ம போர்ஷன் சைஸையும் ஃபுட் எக்ஸ்சேஞ்சையும் நம்ம ஃபாலோ பண்றப்போ ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். அஸ் வெல் அஸ் சப்ஸ்டியூஷன் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெரைட்டியும் சீசனல் ஃபுட்ஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரைட்டி நீங்க இன்க்ளூட் பண்றப்போ டிஃப்ரெண்ட் குக்கிங் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கலர், டெக்ஸ்சர் அண்ட் பெட்டர் அக்செப்டபிலிட்டியை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆர் குரூப்பிங் ஆஃப் ஃபுட் தட் ஹேவ் அ சிமிலர் கலோரிக் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட். சோ பாக்குறப்போ எப்படி இருக்கணும்னா சிமிலரா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஃபுட்டுக்கு சிமிலரான கலோரி இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் மேக்ரோ நியூட்ரியன்ட் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், அது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட் அங்க இருக்கணும். எனேபிளிங் சப்ஸ்டியூஷன் வித்வுட் ஆல்டர்னேட்டிங் நியூட்ரிஷனல் பேலன்ஸ். அதாவது சப்ஸ்டியூட் பண்றப்ப நியூட்ரிஷனல் பேலன்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெஃபரன்ஸை நம்ம சீத்தன் சிங் 2006 புக்ல இருந்து எடுத்துக்கோம். இது ஒரு ஆத்தரோட டெஃபினேஷன் தான். சோ பர்பஸ் என்ன? நம்ம ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுதான் டயட் பிளானிங். எஸ்பெஷலி தெரபியூட்டிக் லைக் டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி நம்ம டிசீஸ் கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளெக்சிபிளா இருக்கணும். ஃபார் ஃபுட் சாய்ஸ் வந்து எஜுகேட் பண்ணணும் அந்த இண்டிவிஜுவலுக்கு. ஸோ ஹெல்தி சப்ஸ்டியூஷனை நம்ம எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கும். போர்ஷன் சைஸ் அண்ட் கலோரியை நீங்க என்ன பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும். சோ இப்ப நம்ம காமனான ஒரு ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் குரூப்பை பார்க்கலாம். இந்த குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலக்ஷ்மி 2014 புக்ஸ்ல இருந்தும் ராபின்சன் 2006 புக்ல இருந்தும் நம்ம எடுத்திருக்கோம்.
சோ எல்லாமே ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த PDF வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு DM பண்ணுங்க, டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபுட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் குரூப் கலோரி எக்ஸ்சேஞ்ச் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கலோரி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்ல half கப் வந்து குக்குடு ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பல்சஸ் போறப்போ தென் அதே மாதிரி அப்ராக்சிமேட்டா 100 கலோரிஸ்ல ஹாஃப் கப் வந்து 1/2 குக்குடு டால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மில்க் பாத்தீங்கன்னா குக்குடு டோன்டு மில்க் எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். கலோரிஸ்ல லோ கலோரிஸ், அதாவது குக்கும்பர், ஸ்பினாச் அண்ட் ரேடிஷ் அப்ராக்சிமேட்டா 25 கலோரிஸ் இது பெட் ஆகும். வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது மாடரேட் கலோரிஸ் கொடுக்கறதுக்காக பீட்ரூட் அண்ட் கேரட் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் நீங்க பாக்குறப்போ ஆப்பிள் அண்ட் 1 ஸ்மால் பனானா அப்ராக்சிமேட்டா 50 கலோரிஸ் அண்ட் ஃபேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 45 கலோரிஸ் லைக் ஆயில் அண்ட் பட்டர் நீங்க எடுக்கிறப்போ. ஸோ ஈச் எக்ஸ்சேஞ்ச் ஐட்டம் வந்து எப்படி இருக்கணும்னா சேம் எக்ஸ்சேஞ்ச் குரூப் இருக்கணும், கேன் பி சப்ஸ்டியூட்டட் வித்தவுட் அஃபெக்டிங் த ஓவரால் கலோரிஸ். ஓவரால் கலோரி அஃபெக்ட் பண்ணக்கூடாது, மேக்ரோ நியூட்ரியன்ட் இன்டேக்கை நீங்க சிக்னிபிகண்டா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கணும். சோ இதோட பெனிஃபிட் என்னவா இருக்கும்னா கஸ்டமைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் அதோட பெனிஃபிட். சோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலோட டேஸ்ட் இல்லைன்னா அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரபியூட்டிக் யூஸ், அதாவது நம்ம ஒரு ரிசர்ச் கண்டிஷனை மேனேஜ் பண்ண போறோம், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனை மேனேஜ் பண்ண போறோம்னா நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஜுகேஷனல் டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி நியூட்ரிஷனை நம்ம எஜுகேட் பண்றப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் எக்ஸாம்பிள், பிளானிங் அ சிம்பிள் பேலன்ஸ்டு டயட். ஒரு அடல்ட்டுக்கு நீங்க பிளான் பண்ண போறீங்க, அதாவது ஒரு செடன்டரி ஒர்க்கரா இருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1900 கிலோ கேலோரிஸ் பர் டேக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்ப மீல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டு நம்ம மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணலாம்னா இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டு தென் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. சீரியலுக்கு நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ரைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ரைஸ் பேஸ்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வீட் பேஸ்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ரோட்டீன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டால் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு எக் அண்ட் பன்னீர் வந்து யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் சீசனல் சப்ஸ்டிடியூஷன் தான், அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஃபேட் வந்து கீக்கு பதிலா ஆயில்ஸ் இந்த மாதிரி கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீல் பிளான எஃபெக்டிவா பிளான் பண்ணணும். சோ டயட்டரி இன்டேக் எப்படி இருக்கணும், நியூட்ரிஷனல் அண்ட் எக்கனாமிக்கல், சோஷியல் அண்ட் ஹெல்த் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனிட்டிஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டையும் பேலன்ஸ்டு டயட் பிரின்சிபலையும் பத்தி நம்ம பார்த்தோம். சோ இந்த மீல் பிளானிங் வந்து ஒரு சயின்டிபிக் அண்ட் பிளெக்சிபிள் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும், ஒரு ஆப்டிமல் ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக. தென் இதோட ரெஃபரன்ஸையும் உங்களுக்கு நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்க TNPSC, CDPO எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபாலோயிங் கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் ஃபுட் டெக்.